நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க ஒரு மல்டிகிரெயின் மில்லட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மில்லட் சாப்பிட்டோன்னா அதோட பலன் கிடைக்காதுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவில் சேர்த்துட்டே இருக்கும்போது தாங்க கிடைக்குமே. திணை, சாமை, வரகு, கம்பு, மாப்பிள்ளை சம்பா, வெள்ளைச்சோளம் எல்லாமே ஒரு கப்புங்க. ஒரு பெரிய கப்புக்கு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கேழ்வரகுங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 4லேருந்து 5 வாட்டிங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுருங்க. ஊறி வந்த உடனே நம்ம கிரைண்டருக்கு மாற்றி நமக்கு எந்த பக்குவம் இட்லிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், கொரன்னு வேண்டாங்க. ரெண்டுத்துக்கு நடுவில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நீங்கள் அது கரைக்கிறீங்க பார்த்தீங்களா, உப்பெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அடித்து மாவை கலக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாவு சூப்பராக வருங்க. ஒரு 5 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஏரெல்லாம் உள்ளே போய் மாவு நல்லா புசு புசுன்னு இருக்கும். அப்போ கரண்டி போட்டு ரொம்ப கலக்காதீங்க. சும்மா லைட்டாக அடியில் கரண்டி விட்டு ஒரே ஒரு கலக்குங்க. 1லேருந்து 2 கலக்கு கலக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு துணி போட்டு சொல்கிறதா இருந்தாலும் ஓகேங்க. நல்லா மாவை எடுத்துகிட்டு நல்லா புஷ்ஷுன்னு ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இட்லி வேக விடுங்க. ஆவி கட்டி இட்லி வெந்து எடுத்த உடனே முடிஞ்ச அளவுக்கு இட்லியாகவே எடுத்துக்கோங்க. ஆவி கட்டி சாப்பிட்ற பொருள் உடம்புக்கு ஆரோக்கியங்க. ஹாட் பேக்குக்கு மாற்றிடுங்க. பாருங்கள் இட்லி நல்லா புசு புசுன்னு எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக செமையாக இருக்குது பாருங்கள். அவ்வளவுதாங்க, ஒரு மல்டிகிரெயின் மில்லட் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் இந்த வேர்க்கடலை சட்னி செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.